ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா வளச்சேரிப்பட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர். எங்கள் குலதெய்வத்தை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் ஊராட்சி வளச்சேரிப்பட்டி வனப்பகுதிக்குள்ளே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பரப்பளவு இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே போனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடர்த்தியான காடு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா சன்னாசி, இது வந்து பட்டுக்கோட்டை நாடியம்மன், இது சந்திரமதி, இது பக்கத்தில் இருக்கிறது 7 கன்னிமார்கள். 7 கன்னிமார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருக்கும். வருஷம் செஞ்சுருப்பாங்க. பூசைக்கு புதுசாக வருஷம் ஒவ்வொரு சாமி செஞ்சு வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை சாமி. இதெல்லாம் ஆதி காலத்தில் போட்டது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குதிரை. இது வந்து கால வைரவர். எப்படின்னா வீட்டில் வந்து வைரவரே தங்கலை அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு, எங்கள் வீட்டில் காவல் தெய்வம் வைரவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சு வைப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா காளைகள், மாடு எங்கள் வீட்டில் தங்கலை அப்படின்னு சொல்லி மாடு செஞ்சு வைப்பாங்க. அது எடுக்கலை. இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை இருக்குது. பெரிய பரப்பளவு உள்ள காடுங்க. இந்த நம்ம சாமி இது பார்த்திங்கன்னா விலங்குமுனி. இது பேரே விலங்குமுனி. எதுக்காண்டினா இது பெரிய ஒரு கதையே இருக்குங்க. விலங்குமுனி எதனால் இந்த சாமிக்கு விலங்குமுனின்னு பேர் வந்துச்சு, பட்டுக்கோட்டை நாடியம்மன் எதுக்காண்டி இங்கே வந்துச்சு பட்டுக்கோட்டையிலேருந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமே இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் பெரிய வீடியோவாக போகும். இதோட கதையை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம சாமி அதுக்கோட பேர் என்னென்னன்னு இப்போ பார்ப்போம். இது வந்து விலங்குமுனி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கிடா வந்து அடிகிடா தான், செங்கிடா அடிகிடா தான் வெட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா வேட்டை கருப்புன்னு சொல்லுவாங்க. வேட்டையாட போவையில் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கூட வரும்னு ஐதீகம். இது பார்த்திங்கன்னா புள்ளக்காளி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, ஆகி புள்ள இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் வச்சு இந்த புள்ளக்காளி செஞ்சு வைப்பாங்க. இந்த புள்ளக்காளி செஞ்சு வச்சாங்கன்னா அடுத்த வருஷமே கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். செஞ்சு கொண்டு வந்து வச்சு பொங்கல் வச்சு கோழி அறுத்து வழிபடுவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பிறந்த மக தான் இந்த கோயிலுக்கு வந்து பொங்க வச்சு இது பொட்டக்கோழி அறுத்து சமைச்சு படையல் செய்யணும் இந்த சாமிக்கு. இந்த காளி எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு கருப்பர் இருப்பார். இந்த காளிக்குள்ளேயே கருப்பர் இருப்பார். பார்த்திங்க இல்லையா எவ்வளோ சாமி இருக்குன்னு. இதெல்லாம் வருஷம் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு செஞ்சு வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மகுடி. இவர் வந்து மகுடி சாமி, மகுடின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம வில்லேஜ் ப்ரோக்ராம் TN55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.